சஹருடைய பரக்கத்தான நேரத்தை ஒருபோதும் வீண் செய்து விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். சஹருடைய இந்த பரக்கத்தான நேரத்தில் எழுந்து உது செய்ததற்கு பிறகு முதல்ல தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுக்கோங்க. எவ்வளவு நேரம் இருக்குதோ அவ்வளவு தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நம்ம சஹருடைய உணவு சாப்பிடும். பரக்கத்தான உணவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. எனவே அந்த பரக்கத்தான உணவை குடும்பத்தோடு அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும். தனித்தனியாக உட்கார்ந்து சாப்பிட விடும். எல்லாமே சேர்ந்து ஒரே தஸ்தர்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அடுத்தபடியாக சஹருடைய உணவு முடிந்ததற்கு பிறகு அந்த காலியாக அந்த ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குர்ஆனை ஓத வேண்டும், சூறாக்களை மனனம் செய்ய வேண்டும், துஆக்களை மனனம் செய்ய வேண்டும், திக்ருகள் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு அமல் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டு தான் நம்ம தூங்கணும். ஃபஜ்ருடைய தொழுகை கடமையான தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை பரக்கத்தான தொழுகை. அன்றைய நாள்ல பரக்கத் வேணும் என்பதாக சொன்னா நிச்சயமா ஃபஜ்ர் தொழுகணும். எனவே சஹருக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டு அதற்கு பிறகுதான் நாம் உறங்க செல்ல வேண்டும். எனவே நிச்சயமாக இந்த சஹருடைய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.